புலி மாதிரி இருந்தவங்கள போட்டோவாக்கிட்டானே. ஊருக்கு நடுவுல வெட்டிருக்கான். அவனை ஒருத்தர கூட தெரியலையா? சிட்டி மொத்தமும் தேடுங்க. போலீஸ் நாய் பணத்தை தேடுற மாதிரி அவனை இழுத்துக்கிட்டு வாங்க. போங்க போங்க. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன சொல்ல போற? என்ன சொல்ல போற? என் கண்ணு முன்னாடி ஒரு தலைவே எடுத்துட்டியாடா. இதுக்கு மேல என்ன இருக்கு? மன்னிச்சிடுப்பா. என்னடா அது இதெல்லாம்? இல்லப்பா. வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். வாடா போயிடலாம். இந்த ஊரை விட்டே போயிடலாம்டா. இல்லப்பா. இல்ல பார், நீ வெட்டினவ கெட்டவங்கிறனால பார்த்தவையோன்னு உன்னை காட்டி கொடுக்கல. ஆனா நீ தாங்கிறது அந்த ஆடியன்ஸ் தெரிஞ்சது சத்தியமா உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டான். தயவு செஞ்சு வாடா, எல்லாரும் ஊரை விட்டே போயிடலாம். வந்துடுடா. வரமாட்டேன். வரமாட்டேன். அவனுக்கு அத்தனை பேரோட ஆணி வெறி அறுக்காம நான் வரமாட்டேன். ஏன்னா நான் இங்க வந்தது அவனுங்களை கொல்றதுக்காக தான். என் புள்ள கொலை பண்றவ இல்லையடா. நான் தான் உன் புள்ளியே இல்லையம்மா. மன்னிச்சிடுமா. சின்ன வயசுல நீங்க என்ன பார்த்தப்போ நான் யாரும் இல்லாத அனாதன் தானே சொன்னேன். இல்லம்மா, எனக்கு எல்லாரும் இருந்தாங்க. இப்ப நான் படிக்கிற காலேஜ் லைப்ரரி தான் ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்த வீடுமா. என்ன ஆசையை வளர்த்த அப்பா அம்மா, நான் என்ன தொந்தரவு கொடுத்தாலும் தூக்கி வளர்த்த சித்தி சித்தப்பா, நான் என்ன செய்யறேனோ திரும்பி அதே சரியா மாமா மக, இப்படி வீடு முழுக்க சொந்தம், எல்லாருக்கும் உயிரான எங்க தாத்தான்னு ஒவ்வொரு கிளைகளையும் பூக்கிற கற்பக விருட்சமா என் குடும்பம். என்னண்ணே இது? வா, நீயும் ஏறிக்கோ. என்னங்க இது குழந்தையாட்டம்? அட சும்மா இருடி, ஒண்ணும் ஆகாது. பார்த்தா விட போறேன். ஐயோ, என்னங்க? என்னண்ணே இது? நான் அப்படியே சொன்னேன்ல. ஐயோ, என்ன நீங்க? ஒண்ணும் ஆகலையே. இல்ல ஒண்ணும் ஆகல. குழந்தைங்களோட ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? ஜாகிரதா தான் இருந்தேன். அது திடீர்னு ஏதோ நடந்து போச்சு. என்னடா நீயும் விளையாட்டும்? விளையாட்டு வேணும் நான் பண்ண நானே. ஏங்க, உங்களுக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலங்க. அட நீயும் என்ன அவளோட சேர்ந்து? என்னண்ணே நீங்க? பாவம் குழந்தைங்க. பாவம் குழந்தைங்கன்னா நான் வேணும் நான் தூக்கி போட்டேன். ஏதோ விளையாட்டு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிட்டேன் நானு? குழந்தைங்களோட நீங்க எப்பவுமே இப்படித்தான். அட பசங்க எல்லாம் விளையாட்டுக்கு என்ன தூக்குன்னு சொன்னாங்க, நான் தூக்குனேன். யார் நாங்களா? நீங்க தானே வாங்குவாங்கன்னு சொன்னீங்க. நானா? ஆமா. சரி எல்லாரும் திட்டி முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். எங்களுக்கு ஒண்ணும் ஆகலப்பா. அப்புறம் ஏண்டா? இல்ல, நீங்க தான் எப்பவும் மத்தவங்கள திட்டுவீங்க. இன்னைக்கு இவங்கள வச்சு உங்களை திட்ட வைக்கல, நான் தான் சொன்னேன், அவ்வளவுதான். ஆஹா, பசங்கள ஏதோ விளையாட்டுக்கு என்ன திட்டுறாங்க, இதே சாக்கா வச்சு நீங்கெல்லாம் ஏன் திட்டுனீங்க? அப்ப உங்களுக்குள்ள என் மேல அவ்வளவு இருந்திருக்கா?
வணக்கம். நம்மள RDX சொல்லுவாங்க. அட உட்காருங்க உட்காருங்க உட்கார் 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 தங்கச்சி. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுடா? என்னம்மா கே தேக்கறியா துமே? எனக்கு பசிக்குது, சோத்தா போடு. ஐயா, எங்களுக்கு இங்க இருக்கிற இடத்தை தவிர வேற ஆஸ்தி இல்லப்பா. ஐயோ, எனக்கும் காம்ப்ளெக்ஸ் கட்ட இதை விட்டா வேற நல்ல இடமே கிடைக்கலையே. ஏய், உங்ககிட்ட என்ன கேட்டான்? ஆஃப்டர் ஆல் குடியிருக்கிற வீட்டை கொடுத்துருன்னு கேட்டான். அதுக்கே ஏசிக்கிட்டு போயா பெருசு? தப்பா பேசாதடா, பெரியவர்ல. நீ கொடுக்கிற காசு குடும்ப செலவுக்கே போதாதேப்பா. ஐயா, முதல்ல உங்க ப்ராப்ளம் என்ன? என் மூத்த பேத்தி கல்யாணம். ப்ராப்ளம் சால்வ். அடுத்தது என்ன? சின்ன பேத்தியா? வேண்டண்ணா, ஏன்? பாவம் சின்ன பொண்ணுண்ணா. சைல்டு சென்டிமெண்டா? அது இல்லண்ணா, பாவம் சின்ன பொண்ணுண்ணா. அப்படி போட. ஐயோ பாவம், வயசான காலத்துல நீ பார்க்க வேண்டிய விஷயமா இது? ஏண்டா, நான் அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்கல. பாரு, பேத்தி கத்துறா. ஐயோ, மிடில் கிளாஸுக்கு மிச்சமா இருக்கிறதே இந்த மானம் ஒண்ணுதான். இப்ப அதுவும் போச்சு. ஆனா அத சொத்து இனி RDXக்கே சமர்ப்பணம். என்ன பத்தி நீ கவலைப்படாத. நீ போய் மினிஸ்டர் வீட்டுல செட்டில் ஆகு. போ, இதை நான் பாத்துக்கிறேன். போ போ போ. ஏய், மினிஸ்டர்னா என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிய? ஆட்சியே நம்ம கையில இருக்கும் போது அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் பயப்படலாமா? போன வைய, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மார்னிங் சார். ஐயா, ஏசி. டேய், ஏசிக்கு என்ன வேணும்னு கேளு. என்னையா பாக்குற? என்ன வேணும்? இவன் வேணும். இவனை கூட்டு போய் என்னையா பண்ண போற? ப்ரொமோஷன் கேளு, தர்றேன். எனக்கு இவன் தான் வேணும். யோ, அவன் நம்மாலியா? ஒரு சின்ன பொண்ணு ரேப் பண்ணிருக்கான் சார். விடியா, ஏதோ சின்ன பைய ஆசைப்பட்டுட்டான். அதுக்கும் பொண்டாட்டி அனுப்ப வேண்டியதானே? தெரிஞ்சுதான் பேசுறியா? ரொம்ப தெரிஞ்சுதான் பேசுறேன். நீ ஒரு தேச துரோகின்னு தெரிஞ்சுதான் பேசுற. இந்த புறம்போக்கெல்லாம் நீதான் தலைவன் தெரிஞ்சுதான்டா பேசுற. என்னடா ரொம்ப பேசுற? நான் நினைச்சா என்ன புடுங்குவேன்? உனக்கு இந்த மாதிரி எச்சக்கரைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு எகிறதான் தெரியும். இந்த ஏசியோட பவர் தெரியாது. ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. யாரா நீ? கடவுளா? ஆட்சியில இருந்தா ஆளா நீ? ஏண்டி எல்லா தடையும் ஜெயிக்கிறதுனால நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா, இல்ல கண்ணாடி போடுறதுனால கலைஞர் ஆயிடுவியா? யாரு நீ? உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் போஸ்டுக்கு வந்ததுனால தாண்டி நாடு நாசமா போச்சு. உங்களால தாண்டி தரதலையெல்லாம் தலைவன் ஆயிடுவான். அக்யூஸ்ட் எல்லாம் ஆடுறானுங்க. என்னடா கிளாஸ் எடுக்கிற? ஆமாண்டா, இவனுங்க மாதிரி ரவுடிகளை நான் தான் வளர்த்த. இவனுங்களை வச்சுதான் பிக் பாக்கெட்ல இருந்து போலிங் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? டேய், என்ன மாதிரி மந்திரிகளுக்கு கை கட்டி காவலாக்கத்தானா நீங்க? போடா போ. வேண்டாம் வேணாம், சொல்ற கேளு, வேணாம்.
ஏய்! அடைக்கலம் தரலங்கிறதுனால ஆண்டவர் மாதிரி இருந்த மினிஸ்டர் சுட்டுட்டான். ப்ளீஸ் அரெஸ்ட். எதுக்கு இப்படி ஆத்திரப்படுற? அவன் எதுக்கும் அடங்க மாட்டான், ஒரு விஷயத்தை தவிர. என்னது? சென்டிமெண்ட்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ்.